ஒரு ஃபார்மர் வந்து ஒரு டாங்கி வச்சுருக்காரு. அந்த டாங்கி என்ன பண்ணுமா, அவருக்கு நிறையா உதவி பண்ணுமா. சுமையெல்லாம் சுமந்துட்டு போகிறதுக்கு, துணி மூட்டையெல்லாம் மேலே வச்சு சுமக்கிறதுக்கு, புல்லுக்கட்டெல்லாம் சுமக்கிறதுக்கு, இப்படி நிறையா அவருக்கு உதவியாக இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த டாங்கி ஒரு பாழடைஞ்ச கிணத்துக்குள்ளார விழுந்துக்கிச்சு. ஃபார்மரும் அதை காப்பாற்றுறதுக்காக பல முயற்சி பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஃபைனலாக அவர் என்ன திங்க் பண்ணுறாரு, சரி டாங்கிக்கும் வயசாயிடுச்சு, இப்போ அதிக வேலையும் செய்ய முடியல, நம்மளாலே இதை காப்பாற்ற முடியல, சரி அதை இதோட போட்டு புதைச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அது மேலே தான் சார்பாக மண்ணெல்லாம் தூக்கி போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாங்கி ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஆனால் அந்த டாங்கி என்ன பண்ணுது, ஃபீல் பண்ணதோட நிப்பாட்டிடாமல் தான் மேலே போடுற மண்ணை கீழே உதறி விட்டுட்டு டாங்கி மேலே வந்துடுது. அந்த டாங்கியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அந்த ஃபார்மர் மட்டும் இல்லை, அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் 1000 கஷ்டம் வரலாம், ஏகப்பட்ட அவமானங்கள் வரலாம். ஆனால் எதுக்குமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு செகண்ட் நிதானமாக அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை மட்டும் தேடணுன்னா வெற்றி என்றைக்குமே நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் நெவர் எவர் கிவ் அப்.